ஞானகுரு அவர்கள் இந்த உபதேசத்திலே சகஜ மார்க்கம் என்று ஞானிகள் சொன்னதை நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். சகஜ மார்க்கம் என்றால் வாழ்க்கையில் எப்பொழுது துன்பங்கள் வருகின்றதோ அந்த நேரத்தில் மகரிஷியின் ஆற்றல் மிக்க சக்திகளை பெறும் நிலையாக உன்னை நீ தகுதியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான். அதாவது நாம் அன்றாட வாழ்க்கையில் பேசுகிறோம் அல்லவா வழக்கிலே, இதையெல்லாம் சகஜம்தான் என்று. அதுபோன்றுதான் இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் வருவது என்பது ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் இதுவும் சகஜம்தான். அந்த துன்பங்கள் அந்த சகஜமாக வரும் நேரத்தில் மகரிஷின் ஆற்றல் அதை பெறக்கூடிய தகுதி அந்த நேரத்தில் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதையே இங்கே சகஜ மார்க்கம் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஞானகுரு அவர்கள். அதே சமயத்தில் தீமைகளை கண்டுணர்ந்த அடுத்த நிமிடமே குரு காட்டிய வழியில் ஆத்ம சுத்தி செய்தால் அதற்கு பெயர் நரசிம்ம அவதாரம். ஆக ஞானிகள் காட்டிய வழியில் இவ்வாறு சேர்த்துக்கொண்டே வந்தால் அந்த அருள் உணர்வுகள் பெருக பெருக இந்த உயிரான்மா எப்பொழுது பிரிந்தாலும் எந்த ஒரு ஈர்ப்பிற்கும் செல்லாதபடி ஒளியின் சரீரம் பெறும். ஆக நமது ஆறாவது அறிவின் துணை கொண்டு இந்த உடலுக்குள் நமது உயிரான்மாவிற்குள் நஞ்சு கலக்காது செயல்படுவதே ஆத்ம சுத்தியின் நோக்கமாகும். எப்பொழுதெல்லாம் நமக்கு வேதனையோ துன்பமோ மற்ற நேரங்களில் எல்லாம் ஆத்ம சுத்தியை கொஞ்சம் அதிக நேரம் செய்து அதை சுத்தப்படுத்தி கொண்டே வந்தால் நஞ்சினை கலந்து அருள் உணர்வுகளை நாம் வளர்த்து கொள்ள முடியும். அருள் உணர்வுகள் விளைந்து உடல் இருந்து உயிர் வெளியேறும் பொழுது ஒளியின் உணர்வாக கல்கியின் அவதாரமாக உயிர் பெறுகின்றது. ஆக என்றும் அழியாத சரீரமாக மகிழ்ச்சி கொண்ட உணர்வாக நாம் பெற முடியும். ஏனால் அதற்குத்தான் விநாயகர் தத்துவம் என்று கொடுத்தார்கள். அந்த ஞானி காட்டிய நிலைகளை ஒவ்வொரு நிமிடம் நாம் எடுத்து பழகினால் சதுர்த்தி தீமைகள் தனக்குள் வராது நிறுத்த வேண்டும். மெய்ஞானிகள் உணர்வுகளை அதன் வழி சேர்ப்பிக்கும் நிலைதான் விநாயகர் சதுர்த்தி. உலகில் படர்ந்துள்ள இருள் சூழ்ந்த நஞ்சான உணர்வுகளை நீக்கிட நம்முடைய மூச்சலைகள் பயன்பட வேண்டும். அந்த ஆற்றல்கள் நமக்குள் விளைய வேண்டும். என்னால் அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் நான் சதா தியானிக்கின்றேன். நீங்களும் இதே போன்று மகரிஷின் அருள்வழியை நான் பெறுவேன், என்னை அறியாத வந்த இருளை நீக்குவேன், மெய்ப்பொருளை காணுவேன், மெய்வழி செல்வேன், மெய் உணர்வுடன் என் வாழ்க்கை வழி நடத்துவேன், வாழ்க்கையில் வரும் இருள்கள் நீங்கி நோயற்ற வாழ்க்கையாக மெய் உணர்வினை பெறும் பாக்கியமாக அந்த நிலையை அடைவேன், அழியா ஒளி சரீரம் பெறுவேன் என்பதை எல்லாம் சபதமாக ஏற்றுக்கொள்ளும்படி குரு உணர்த்துகின்றார்கள். ஆக இந்த அடிப்படையிலே உங்கள் நினைவினை இயக்கி பாருங்கள். சீரான நிலைகள் கொண்டு வளர்ச்சி அடைய ஏதுவாக இருக்கும். ஒரு வீடு கட்ட நாம் எத்தனையோ பிளான் செய்கின்றோம், அதே வேலையாக இருந்து அந்த வீட்டை கட்டி முடிக்கின்றோம். ஒரு இடத்தில் வேலைக்கு சேர வேண்டும் என்றாலும் எத்தனை நிலைகளை தேடி பல இடங்களுக்கு சென்று அலைந்து பல பேரை சந்தித்து கடைசியில் அந்த வேலையை வாங்கி நாம் சென்று அமைகின்ற இது கொண்டுதான் இந்த வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் மகரிஷி நற்சக்தி நான் பெறுவேன், ஒவ்வொரு நொடியிலும் மகரிஷி நற்சக்திகளை பெற்று அறியாதவரின் இருளை நீக்குவேன், மெய் உணர்வுகளை வளர்த்து ஒளியின் சரீரமாக இந்த சரீரத்தை நான் உருவாக்குவேன் என்று நாம் உறுதி கொள்ள வேண்டும் என்று உணர்த்துகின்றார்கள். என்னால் நீங்கள் எல்லோரும் அந்த நிலை பெற உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்க குரு அருள் என்றுமே உறுதுணையாக இருக்கும்.